நீங்கள் இந்த விதை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை இந்த மரம் செடி போல் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த விதையை பார்த்தீங்கன்னா, இது நான் இதுலேருந்து எடுத்து நான் இது பாதுகாத்து பராமரித்து பாதுகாப்பாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம், ஒரு 100 வருஷம், ஏன் ஒரு 1000 வருஷம் கூட இது பத்திரப்படுத்தி வைக்க முடியும். இந்த விதைக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை, இந்த ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷெல்லு தான் பத்திரப்படுத்தி வைக்குது. அதுதான் ப்ரொடெக்டர். இதுவே இந்த விதை ஒரு நிலத்தில் விழும்போது அது செடியாக மாறி, ஒரு மரங்களாக மாறி அநேக காரியங்களை நம்மளுக்கு கொடுக்குது. அது ஒரு நிழலாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், ஒரு பூவாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், எல்லா வித காரியங்களும் நம்ம அனுபவிக்க அது உதவியாக இருக்குது. ஸோ அது அநேக காரியங்களை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம வாழ்க்கையும் அந்த மாதிரி தாங்க. இந்த விதை மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ளே அடைஞ்சு அப்படியே நம்ம இருக்க போகிறோமா, இல்லை இந்த மரம் செடி மாதிரி 30, 60, 100மா வளர்ந்து ஆண்டருக்காக பலன் கொடுக்க போகிறோமா? நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம ப்ரொடெக்டராக இருக்க போகிறோமா, இல்லை ப்ரொடியூசராக இருக்க போகிறோமா? இதே நம்ம இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறைக்கு முன்னாடி அவங்க சீஷர்களிடத்தில் சொல்லியிருக்காரு. யோவான் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்தியதையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்கள் ப்ரொடெக்டரா, ப்ரொடியூசரா? தேங்க்யூ அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ.